பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த காலை வேளையிலும் கூட உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட வேதவசனம் சொல்லுகிறது, 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனம் சொல்லுகிறது, பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள், ஆகிலும் ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறிவீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். ஒவ்வொரு ஓட்டத்திலும் வெற்றி பெறுவது ஒருவர் மாத்திரம்தான். இந்த காலை வேளையிலே வேதவசனம் சொல்லுகிறது, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சில வேளையில் தோற்று போகிறோம், சில வேளையில் தடுமாறுகிறோம், ஓட்டத்தை முடித்து விடலாம் என்று எண்ணுகிறோம். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாய் நீங்கள் ஓடுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்காக பரலோக ராஜ்யம் காத்திருக்கிறது. அதை நோக்கி பொறுமையோடு ஓடுவோம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவோம். வருகிற தடைகள், போராட்டங்கள், வாழ்க்கையில் வருகிற இழப்புகள், கசப்புகள், வேலையில்லாத பிரச்சனைகள், பஞ்சங்கள், பொருளாதார பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உடைத்தெறிந்து கர்த்தரை நோக்கி பொறுமையாய் ஓடுவோம். முடிவிலே தேவன் நம்மளை வெற்றி பெற பண்ணுவார். சோர்ந்து போக வேண்டாம். இந்த நாள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருக்கிறதில் கண்களை மூடி பரலோக தேவனே, பரிசுத்த ஆவியானவரே, இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரம் பண்ணி சுபிக்கிறோம். நாளிலே தேவனே, இந்த சமூகத்தில் யார் யார் இதை கேட்கிறார்களோ ஒரு மனதில் கர்த்தர் ஒரு உத்வேகத்தை கொடுங்க, மகிமையை கொடுங்க, ஓடத்தக்கதான கிருபைகளை கொடுங்க. சோர்ந்து போயிருந்தால் அவர் உற்சாகப்படுத்துங்க, மகிமை தாங்கட்டும். பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you.